வணக்கம் மகளே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இன்னைக்கான டே அதுதான். ஸோ இன்றைக்கி அந்த படத்தை ஃபைனலாக பார்த்து முடிச்சாச்சு. எஃப்டிஎஃப்எஸ் முடிச்சுட்டு பார்த்தா வெளியே வரேன். அண்ட் முக்கியமாக இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாய்லரோட தான் சொல்ல போகிறேன். ஸ்பாய்லர் இல்லாமல் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷோர் இந்த வீடியோ வந்து குவிட் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். பட் இந்த ரிவ்யூவில் கண்டிப்பாக ஸ்பாய்லரோட தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தை பார்க்கறது நான் என்ன ப்ரோ பண்ணணும்? இதுக்கு முன்னாடி இருந்த 3 ஸ்பைடர்மேன் படத்தை நீங்கள் பார்க்கணும். எம்சியூக்குள்ளே இருக்க படம். ஸோ ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமாக இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் அண்ட் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த 3 படமும் பார்க்கணும். இந்த 3த்துக்குள்ளே எனக்கு டைம் விட முருகேசா அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு படத்தையாச்சும் பார்க்கணும், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் எப்படி ஸ்பெல் ஒர்க் ஆச்சு, எப்படி மல்டிவர்ஸ் ஒர்க் ஆச்சு, எப்படி வந்து பீட்டர் பார்க்கறது எல்லாரும் மறந்தாங்க ஸ்பைடர்மேன் அப்படின்றது எல்லா கதையுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அண்ட் செகண்ட் திங், இந்த படம் வந்து மற்ற 3 படத்தை கம்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி பீக். ஸோ 3 பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த 4th பார்ட்டாக வந்திருக்கக்கூடிய எம்சியூவில் இருக்க இந்த பிராண்ட் நியூ டே படம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்திருக்குன்னே சொல்லி ஆகணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் கிடையாது, நம்ம அண்ணன் ஹல்க்கு. ஸோ 19 வருஷம் காத்திருப்புக்கு அப்புறமா 2007 2008 இன்க்ரெடிபிள் ஹல்க்கை பார்த்து முடித்தவங்க அதுக்கப்புறமா இப்போ 2026 பார்த்திங்கன்னா வந்து இங்கே அந்த ஹல்க்கை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஹல்கோட பீக் மொமெண்ட்ஸ் இருக்குது. அதுதான் தியேட்ரிக்கல் மொமெண்ட் அண்ட் தியேட்ரிக்கல் பிளாஸ்ட்னே சொல்லலாம். அண்ட் இதில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டக்கூடிய விஷயமும் இருக்குது. ஏன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோலையும் ட்ரைலர்லையும் காமிச்சாங்க பார்த்தியா, அந்த சீக்வன்ஸ் மட்டும் தான் படம் மொத்தமே ஹல்க்குக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா சீக்வன்ஸ் பெருசாக இல்லை. பட் இதுக்கு முன்னாடி ஹல்க்கை யூஸ் பண்ணதெல்லாம் விட இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வந்து படத்துக்குள்ளே ஈஸ்டர்ன் எக்ஸ் நிறைய இருக்குது. அந்த ஈஸ்டர்ன் எக்ஸ் என்னென்னன்றதை நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மூணாவது, ஓவராலாக ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது, ஸ்டோரியோட பிளாட்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெல்டனாகவே இந்த ஸ்டோரியை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கேயுமே ஒரு லேக் கிடையாது. ஸோ 2 மணி நேரம் 25 நிமிஷம் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படம் 2 மணி நேரம் 25 நிமிஷம் போகிறதே தெரியல, அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், நம்ம பீட்டர் பார்க்கரை எப்போவுமே சோக கடலில் நம்ம பார்த்து முடிஞ்சிருப்போம். பட் இந்த படத்தில் அவர் சோகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லவ் சீக்வன்ஸும் வச்சுருக்காங்க. அண்ட் டேம் ஷோர் எப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜே அந்த மாடியிலேருந்து கீழே விளையாட ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளார வச்சுருக்காங்க. அண்ட் அதில் தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு, அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது, இந்த படத்தில் வேனம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ, இந்த படத்தில் வேனம் கிடையாது. அண்ட் மூணாவது, ப்ரோ இந்த படத்தில் வந்து யார் ப்ரோ இருக்காங்க, வேறு யாராச்சும் ட்விஸ்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சாடி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸ். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜீன் கிரேயோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து டெலிபதி பண்ணுறது, ஒருத்தவங்களோட உடம்புலேருந்து இன்னொருத்தவங்களோட உடம்புக்குள்ளே போகிறது தான் எங்களோட ஒர்க்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையே போகுது. அவங்க எதை தேடி போகிறாங்க அண்ட் எதை கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் ஃபைனலாக இது கிடச்சிதா இல்லையா அப்படின்றது. அண்ட் ஸ்பைடர்மேனோட ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் சோகமான விஷயங்களும் படத்தில் இருக்குது. பட் சந்தோஷப்படுறதுக்கான விஷயங்களும் நிறையா இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் அந்த படத்துக்கான ரிவ்யூ. அண்ட் ஓவராலாக படம் வந்து 5க்கு எவ்வளோ தரலான்னா 4.2 கொடுக்கலாம் படத்துக்கு. அண்ட் 0.8 ஏன் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீலிங் இருக்குது. பட் படம் பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியல. என்னோடய பர்சனல் சஜஷனில் 4.2 கொடுக்குறேன். பட் நீங்கள் ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்குல்ல, இந்த படம் ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா, குழந்தைங்களோட பார்க்கலாம்னா அப்சல்யூட்லி போய் பார்க்கலாம். அண்ட் இந்தியன் தியேட்டர்ஸில் ஒரு கிஸ் சீன் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்சாரில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் அது படத்தில் அந்தளவுக்கு தெரியல. ஸோ ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் மிக முக்கியமான விஷயம் போஸ்ட் கிரெடிட் சீன். ஸோ போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று தான் வச்சுருக்காங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுமே பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக நம்மளோட அல்டிமேட் ஸ்பைடர்மேனை வந்து குறிக்குது, ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேனை. அது என்ன எதன்ற விழாவிலான விடவே நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். அண்ட் ஃபைனலி உங்கள் எல்லாருக்குமே சோகமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்பைடர்மேன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயில் வருவார்ன்றது அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை. ஜஸ்ட் ஸ்பைடர்மேன் வில் பி ரிட்டன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. பட் அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேஸில் வரப்போகிறாரா இல்லை அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸில் வரப்போகிறாரா இப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. இது வரைக்கும் இந்த படத்தோட மொத்த நிலவரம் அண்ட் கலவரம். இது வரைக்குமே இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பர் மொமெண்ட்டில் இருக்கேன். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மஸ்ட் வாட்ச் தியேட்டருக்குள்ள போய் பாருங்கள். 3D எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தியேட்டர் சூஸ் பண்ணி போய் பாருங்கள். மொக்க தியேட்டரில் பார்க்காதீங்க. ஸோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா பை, விச் இஸ் ஆல்.